Good morning 10th standard students. This is part 3 video of your plant and animal hormones. We have been seeing different hormones in plants and animals. In the last part 2 video we have seen 3 glands situated, endocrine glands situated in human body, and what are the roles played by the glands and what are the hormones secreted by those glands. So today we are going to see the fourth gland, pancreas. It is also known as islets of Langerhans. The cells located on pancreas are known as islets of Langerhans. We'll see this in detail. This picture represents the diagrammatic representation of pancreas located in our body. Pancreas is an elongated yellowish gland situated in the loop of stomach and duodenum. So நம்ம வந்து last year 9th standardல organ system in plants and animals, organ system in animals அதில் வந்து நம்ம இந்த pancreas பற்றிலாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் டீட்டெயிலாக, liver, pancreas இதை பற்றிலாம் டீட்டெயிலாக படிச்சிருப்போம். So this pancreas is located between the loop of stomach and duodenum. Stomach and duodenum join ஆகிற அந்த லூப்புக்கு நடுவில் தான் வந்து pancreas இருக்கும். இதுதான் அந்த loop. So இதுக்கு மேலே வந்து stomach இருக்கும், இது வந்து duodenum. இந்த லூப்க்கு நடுவில் தான் வந்து pancreas இருக்கு. இந்த leaf like structure இருக்கு இல்லையா, இதுதான் yellowish elongated gland. This is pancreas. Pancreas வந்து it is both exocrine and endocrine in nature. முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் exocrine gland அப்படின்னா என்னன்னா, அந்த கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன் அண்ட் என்சைம் வந்து ஒரு டக்ட் வழியாக நம்மளோட வேரியஸ் பாடி பார்ட்ஸ்க்கு வந்து அது வந்து அந்த ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணும். பட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் என்னென்னா, அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் எல்லாமே டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் வந்து dissolve ஆகி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். இப்போ இந்த பேங்க்ரியஸில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see this duct. இந்த டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்லேருந்து வர பைல் டக்ட், அண்ட் இந்த டக்ட் வந்து பேங்க்ரியஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பேங்க்ரியஸ் வந்து செக்ரீட் பண்ணுற பேங்க்ரியட்டிக் ஜூஸ் வந்து இந்த டக்ட் வழியாக டியோடனம்க்கு போகும். இன்டர்ன் அது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போய், duodenum is a part of small intestine. அதுக்குள்ளே இருக்க ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வெரஸ் இந்த மேலே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லைட் ப்ளூவிஷ் கலரில் இருக்கிறது தான் வந்து islets of Langerhans. இந்த islets of Langerhans வந்து it secretes different hormones like insulin and glucagon. ஸோ இது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து டைரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகி இட் gets traveled to various parts of our body. So exocrine pancreas secretes pancreatic juice which plays a role in digestion, while endocrine portion is made up of islets of Langerhans. So human insulin, நம்ம human bodyல insulin வந்து secrete ஆகுது அப்படின்றத first discover பண்ணது வந்து Frederick Banting, Charles Best and MacLeod in 1921. Insulin was first used in treatment of diabetes on 11th January 1922. So islets of Langerhansல வந்து two types of cells இருக்கு, alpha cells and beta cells. Alpha cells வந்து it secretes glucagon and beta cells secrete insulin. These are the two hormones secreted by islets of Langerhans. Now what are the functions of these insulin and glucagon பார்க்கலாம். ஸோ இன்சுலின் அண்ட் குளூக்ககன் இது ரெண்டோட ப்ரொடக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு மெயின்டைன் தி பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட பிளட்டில் இருக்கிற சுகர், அதாவது குளுக்கோஸ்னா சுகர், அந்த சுகர் லெவலை வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்சுலின் அண்ட் குளூக்ககன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்சுலின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ஹெல்ப்ஸ் இன் தி கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கிளைகோஜன் விச் இஸ் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட் கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் அவர் ஃபுட். அந்த கார்போஹைட்ரேட்ஸில் என்ன இருக்குன்னா சுகர் இருக்குது, விச் இஸ் ஆல்சோ கால் குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து இன்சுலின் தான். கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை வந்து செல் மெட்டபாலிசமில் செல்ஸ்க்கு வந்து அனுப்பி வைக்குது.
மீதி எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளைக்கோஜன் வந்து லிவர்லேயும் நம்மளோட மசில்ஸ்லேயும் போய் ஸ்டோர் ஆகிடுது. Then it promotes the transport of glucose into cells. So glucose வந்து நம்மளோட various cellsக்கு வந்து transport பண்ணுது. And it decreases the concentration of glucose in blood. So நம்மளோட bloodல வந்து glucose ஓட level வந்து அதிகமா இல்லாம எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ maintain பண்றது வந்து insulin. Next, another hormone secreted by islets of Langerhans is glucagon. Glucagon oda role என்னன்னு பாத்தீங்கன்னா it helps in the breakdown of glycogen to glucose in the liver. Suppose வந்து நம்ம வந்து food சாப்பிடாம இருக்கும்போது நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கிற எக்ஸஸ் கிளைக்கோஜன் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட பிளட்டுக்கு போகணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து glucagon. So glucagon breaks down the glycogen stored in the liver into glucose. அதே மாதிரி it increases blood glucose levels. So blood glucose levels வந்து increase பண்றது வந்து glucagon. So glucagonோ இன்சுலினோ கரெக்டான அமௌண்ட்ல வந்து செக்ரீட் ஆனாதான் அந்த பிளட்ல இருக்கிற சுகர் லெவல் வந்து நார்மலா மெயின்டைன் ஆகும். இது ரெண்டுல எது வந்து இம்பேலன்ஸ்டா செக்ரீட் ஆனாலும் நம்மளோட பாடியில வந்து சுகர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். So அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேரு தான் diabetes mellitus. The deficiency of insulin causes diabetes mellitus. So insulin secretionல வந்து it decreases, அதாவது குறைஞ்சதுன்னா deficiency means decrease in secretion of insulin. அந்த deficiency causes diabetes mellitus. It is characterized by increase in blood sugar levels. So insulin வந்து கம்மியா வந்து செக்ரீட் ஆகும்போது நம்மளோட blood sugar level வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு பேர் வந்து hyperglycemia. And then excretion of excess glucose in the urine. So அதிகமான குளுக்கோஸ் வந்து யூரின்ல வந்து வெளியே போறது, அதுக்கு பேரு glycosuria. Frequent urination, அடிக்கடி யூரின் பாஸ் பண்றது, அது வந்து polyuria. Increased thirst, polydipsia. And increase in appetite, அதிகமா பசி எடுக்கிறது, அது வந்து polyphagia. இது எல்லாமே வந்து these are the characteristics of insulin deficiency. அதாவது diabetes mellitus அந்த disease நம்மளோட பாடியில வந்துச்சுன்னா these are the characteristics which we face. So this is your pancreas, and then the sixth gland is adrenal gland. Now we are going to see adrenal gland. Renal, R-E-N-A-L, renal அப்படினாலே it indicates kidney. So adrenal அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it is located above kidney. So இந்த adrenal glands வந்து ரெண்டு கிட்னிக்கும் மேலேயும் வந்து situate ஆயிருக்கு, locate ஆயிருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் வந்து suprarenal glandsனு சொல்றோம். supraனா above அர்த்தம். So கிட்னிக்கு மேல இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரு suprarenal glands or adrenal gland ன்னு சொல்லி சொல்றோம். So adrenal gland is located above each kidney. Outer part is called adrenal cortex and inner part is called adrenal medulla. நம்ம நார்மலா ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது எப்படி படிப்போம், outer layer வந்து cortex, inner layer வந்து medulla. அதே மாதிரி adrenal glandலயும் வந்து outer layer வந்து is called adrenal cortex, inner layer is called adrenal medulla. The two distinct parts are structurally and functionally different. இதுல என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிட்னிக்கு இந்த கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரக்சுரலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கார்டெக்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, அண்ட் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி மெடுலா வந்து அதனோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும் அண்ட் அதனோட ஃபங்க்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அட்ரீனல் கார்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். அட்ரீனல் கார்டெக்ஸ்ன்றது அவுட்டர் லேயர் ஆஃப் அட்ரீனல் கிளாண்ட். இந்த பிக்சரில் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரௌன் கலரில் இருக்கிறது கிட்னி. கிட்னிக்கு மேலே இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அட்ரீனல் கிளாண்ட். இப்போ இந்த அட்ரீனல் கிளாண்டை என்லார்ஜ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பிக்சர் கிடைக்கும். ஸோ அவுட்டர் லேயர் வந்து கார்டெக்ஸ், இன்னர் லேயர் வந்து மெடுலா. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது மெடுலா, ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து கார்டெக்ஸ். So adrenal cortex consists of 3 layers of cells. They are zona glomerulosa, zona fasciculata and zona reticularis. திருப்பி படிக்கிறேன், just note down the pronunciation. 3 types of cells வந்து adrenal cortexல இருக்கு. They are zona glomerulosa, zona fasciculata and zona reticularis.
ஸோ இந்த adrenal cortex secrete பண்ற ஹார்மோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the hormones secreted by the adrenal cortex are corticosteroids. They are classified into glucocorticoids and mineralocorticoids. ஸோ adrenal cortex வந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. அதோட பேர் வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். அது வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, glucocorticoids and mineralocorticoids. ஸோ வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தீஸ் டூ கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Glucocorticoids secreted by zona fasciculata are cortisol and corticosterone. So இந்த glucocorticoids வந்து zona fasciculata அப்படிங்கிற செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா cortisol and corticosterone அப்படின்ற ரெண்டு ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது. They regulate cell metabolism. It stimulates the formation of glucose from glycogen in the liver. So glycogenலேருந்து glucose ஃபார்ம் ஆகிறது ஸ்டிமுலேட் பண்ணுது. It is an anti-inflammatory and anti-allergic agent. ஸோ நம்மளோட பாடியில் வந்து எந்த இடத்துலையும் இன்ஃப்ளமேஷனாக ஸ்வெல்லிங், ஸோ அந்த ஸ்வெல்லிங் ஆகாமல் அண்ட் ஆல்சோ அலர்ஜிக்காக ஆகாமல் தடுக்கிற ஒரு ஏஜெண்ட்டாக வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ glucocorticoids நம்ம பார்த்தோம். glucocorticoids வந்து இட் இஸ் செக்ரீட்டட் பை zona fasciculata அண்ட் அதனோட டூ டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா cortisol அண்ட் corticosterone. அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஹார்மோன் வந்து mineralocorticoids. mineralocorticoids வந்து இட் இஸ் செக்ரீட்டட் பை zona glomerulosa அண்ட் அதோட பேர் வந்து aldosterone. அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற அந்த ஹார்மோன் பேர் aldosterone. aldosterone எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரீஅப்சார்ப் சோடியம் அயான்ஸ் ஃப்ரம் ரீனல் டியூபியூல்ஸ். நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னியில் வந்து பார்த்துருப்போம். இந்த பிளட்ல இருக்கிற எல்லா மினரல்ஸ் எல்லாமே வந்து கிட்னி தான் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி பியோர் பிளட் அண்ட் impurities in the blood are excreted by way of urine. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறது வந்து கிட்னி தான். கிட்னியில் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான நம்ம பாடிக்கு தேவையான சோடியம் அயான்ஸை வந்து ரீஅப்சார்ப் பண்ணி பிளட்ல வந்து திருப்பி வந்து டிஃப்யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஆல்டோஸ்டிரோன்ன்ற இந்த இம்பார்ட்டண்ட் ஹார்மோன். இட் காசஸ் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ். ஸோ அதிகமான பொட்டாசியம் அயான்ஸ் நம்ம பாடியில் இருக்குன்னா அதை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது வந்து இந்த ஹார்மோன் தான். ஸோ எதுவுமே வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருந்தால் தான் இட் இஸ் பெனிஃபிஷியல் டு அவர் பாடி. அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம், கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ பொட்டாசியம் அயான்ஸ் அதிகமாக ஆகும்போது அதை வந்து நம்ம பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது இந்த mineralocorticoid aldosterone. It regulates electrolyte balance, body fluid volume, osmotic pressure and blood pressure. So நம்மளோட பாடியில் இருக்கிற electrolyte balance, electrolyte means sugar and salt solution, அதான் electrolyte சொல்கிறோம். ஸோ நம்மளோட பாடியில் வந்து sugar level, salt level இது ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது. அண்ட் பாடி ஃப்ளூவிட், நம்ம பாடியில் எவ்வளோ ஃப்ளூவிட் இருக்கணுமோ அந்த வால்யூமை வந்து மெயின்டைன் பண்ணுறது. எக்ஸஸ் ஃப்ளூவிடை யூரினாக வந்து வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணுறது. அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், நம்ம கிட்னியில் வந்து ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும் அது. அண்ட் தென் பிளட் ப்ரெஷர், இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது இந்த ஆல்டோஸ்டிரோன் ஹார்மோன் தான். Next வந்து cortisol hormones of adrenal cortex serves to maintain the body in living condition and recover it from the severe effects of stress reactions. So adrenal cortex produce பண்ற இந்த cortisol hormones வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பாடியை வந்து லிவிங் கண்டிஷனில் ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம வந்து இந்த வேர்ல்டில் வந்து லிவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பர் ஃபுட் வேணும், வாட்டர் வேணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகும்போது அவர் பாடி கெட்ஸ் இன் டு அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்துலாம் வந்து நம்மளை ரெக்கவர் பண்ணுறது வந்து இந்த கார்டிசால் ஹார்மோன். Thus, an increased output of cortisol is life-saving in shock conditions. It is also known as life-saving hormones. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. டியூ டு ஒர்க் ரிலேட்டட், ஸ்டடீஸ் ரிலேட்டட்,
ஃபேமிலி ப்ராப்ளம் ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக பில்டப் ஆகும்போது நம்மளோட பாடி வந்து இட் என்டர்ஸ் இன்டு அ கைண்ட் ஆஃப் ப்ரெஷரைஸ்ட் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து பாடியில் பில்ட் ஆகும்போது கார்டிசால் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். ஸோ அதனால தான் இந்த கார்டிசால் ஹார்மோனுக்கு பேர் லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லைனா இந்த ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆச்சுன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் we may die. ஸோ அதை வந்து தடுக்கிறது வந்து இந்த கார்டிசால் ஹார்மோன் அப்படிங்கிறதுனால தான் அதை லைஃப் சேவிங் ஹார்மோன் சொல்லி சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுற ஹார்மோன் வந்து கார்டிசால் ஹார்மோன். ஸோ நம்ம வந்து இப்போ அட்ரீனல் கார்டெக்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ அட்ரீனல் மெடுலா பற்றி பார்க்கலாம். Adrenal medulla is composed of chromaffin cells. They are richly supplied with sympathetic and parasympathetic nerves. So in the sympathetic and parasympathetic nerves வந்து நம்ம எதில் படிச்சிருப்போம்னா நர்வஸ் சிஸ்டமில் வந்து படிச்சிருப்போம். லாஸ்ட்ல அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதில் வந்து லாஸ்ட்டாக வர அந்த பார்ட்டில் வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த அட்ரினல் மெடுலால வந்து இந்த sympathetic and parasympathetic nerves தான் அதிகமாக இருக்கு. And adrenal medulla is composed of chromaffin cells. Hormones secreted by adrenal medulla are epinephrine or adrenaline, norepinephrine or noradrenaline. ஸோ இதுதான் வந்து அட்ரினல் மெடுலா செக்ரீட் பண்ணுற 2 ஹார்மோன்ஸ், epinephrine or adrenaline, norepinephrine or noradrenaline. இதுதான் வந்து 2 types of hormones secreted by adrenal medulla. They are together called as emergency hormones. It is produced during conditions of stress and emotion. Hence it is also referred as flight, fright and fight hormone. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணும்போது நம்மளோட பாடியில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன் தான் வந்து இந்த அட்ரினலைன் ஹார்மோன் அண்ட் நார் அட்ரினலைன் ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனும் வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து இந்த ஹார்மோனோட வேலை. அதை தான் வந்து ஃப்ளைட், ஃப்ரைட் அண்ட் ஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை, ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு பேட் சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஹேப்பன் பண்ணும்போது ஒன்று நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி போவோம், அதுதான் ஃப்ளைட். ஆர் நம்ம வந்து ரொம்ப பயந்து ஒரு இடத்துல போய் ஒதுங்கி உட்காந்துப்போம், அது வந்து ஃப்ரைட். Fright means bayam, flight means flying from that place, and fight means or நம்ம எதிர்த்து போராடுவோம். ஸோ இதுதான் flight, fright and fight அப்படின்றதோட மீனிங். ஸோ what are the functions of adrenaline hormone or epinephrine hormone பார்க்கலாம். It promotes the conversion of glycogen to glucose in liver and muscles. It increases heartbeat and blood pressure. It increases the rate of respiration by dilation of bronchi and trachea. So இது வந்து glycogen வந்து glucose-ஆ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் தென் heartbeat and blood pressure நம்ம ஒரு ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் இருக்கும்போது, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கும், நம்ம ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன் வந்து அட்ரினலைன் ஹார்மோன். நெக்ஸ்ட் இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அதே மாதிரி நம்ம பயங்கரமாக மூச்சு வாங்குவோம் சில சமயம், சில சுச்சுவேஷன்ஸில், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில். அதுக்கு காரணமும் இந்த ஹார்மோன் தான். ஸோ இட் இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பை டைலேஷன் ஆஃப் ப்ராங்கை. நம்மளோட லங்ஸில் வந்து ப்ராங்கை அப்படிங்கிற அந்த ஸ்மால் நர்வ் டியூப்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் டைலேட் பண்ணும். அண்ட் ட்ரக்கியாவும் டைலேட் ஆகும். ஸோ வி டேக் மோர் ஏர் அண்ட் breathe out more air. It causes dilation of pupil in the eye. நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம கண்ணில் இருக்கிற பியூப்பிள், ஐயில் இருக்கிற பியூப்பிள் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ அதுக்கும் இம்பார்ட்டண்ட்டான ரீசன் அட்ரினலைன் தான். இட் டிக்ரீசஸ் blood flow through the skin. ஸோ ஸ்கின் வழியாக blood flow-வை வந்து டிக்ரீஸ் பண்ண வைக்கிறதும் அட்ரினலைன் ஹார்மோன் தான். Next, noradrenaline hormone or norepinephrine hormone. Most of its actions are similar to those of epinephrine hormone. So இது வந்து எப்படி வந்து sympathetic and parasympathetic nerves
அதுனா அதிகமாக சப்ளை ஆயிருக்கிறதுனால இந்த அட்ரினலைன் ஹார்மோன் என்னெல்லாம் பண்ணுதோ அதே ஆக்ஷன்ஸ் தான் வந்து நார் அட்ரினலைன் ஹார்மோனும் வந்து நம்ம பாடியில் வந்து கிரியேட் பண்ணும். So these are the hormones secreted by our adrenal gland. So இதுல வந்து adrenal cortex வந்து different hormones secrete பண்ணுது, adrenal medulla வந்து different hormones secrete பண்ணுது. அது எல்லாமே various functions வந்து நம்ம பாடியில perform பண்றது நம்ம பார்த்தோம். இப்போ next வந்து reproductive glands வந்து பார்க்கலாம். Reproductive glands are also known as gonads. The sex glands are of two types, the testes and the ovaries. இது நம்ம already reproduction and plants and animalsல படிச்சிருக்கோம். Male reproductive organ வந்து testes and female reproductive organ வந்து ovaries. So இதுல வந்து situate ஆயிருக்கிற glands தான் வந்து reproductive glands or sex glands அப்படின்னு சொல்லி சொல்றோம். Now we'll see testes. Testes are the reproductive glands of the males. So male வந்து present ஆயிருக்கிற reproductive glandக்கு பேரு testes, already படிச்சிருக்கோம் நம்ம. They are composed of seminiferous tubules, Leydig cells and Stertoli cells. So இந்த testisல வந்து என்னென்ன இருக்கு, நம்ம structure of testes எல்லாம் in detail நம்ம படிச்சிருக்கோம். So it consists of seminiferous tubules, Leydig cells and Stertoli cells. Leydig cells form the endocrine part of the testes. They secrete the male sex hormone called testosterone. So Leydig cells அந்த part தான் வந்து endocrine gland வந்து act பண்ணுது because they secrete male sex hormone testosterone. Male bodyல produce ஆகிற ஹார்மோன், செக்ஸ் ஹார்மோன் வந்து testosterone ஹார்மோன், அதை produce பண்றது வந்து Leydig cells. Functions of testosterone பார்க்கலாம். It influence the process of spermatogenesis. So formation of sperm தான் spermatogenesis ன்னு சொல்லி சொல்றோம். அதை வந்து ஃபார்ம் பண்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஹார்மோன் வந்து testosterone ஹார்மோன். It stimulates protein synthesis and controls muscular growth. So நம்மளோட பாடியில வந்து புரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டிமுலேட் பண்றது அண்ட் மஸ்குலர் growth கண்ட்ரோல் பண்றதும் testosterone ஹார்மோன் தான். It is responsible for the development of secondary sexual characters. Secondary sexual characters na enna ஒரு man or male வந்து differentiate பண்ற அந்த characters like hair on body, face, deep voice pattern, இது எல்லாத்துக்கும் வந்து responsible வந்து testosterone hormone. Next is ovary. As you all know, ovary is the female gonad or female reproductive organ. It is located in the pelvic cavity of the abdomen. நம்மள abdomenல pelvic cavityல தான் ovaries locate ஆயிருக்கு. They secrete female sex hormones. Femaleக்கு தேவைப்படுற sex hormones வந்து secrete பண்றது வந்து ovary. They are estrogen and progesterone. So ரெண்டு type of hormone, sex hormone வந்து female bodyல வந்து secrete ஆகுது. அது வந்து estrogen and progesterone. Estrogen is produced by the Graafian follicles of the ovary and progesterone from the corpus luteum that is formed in the ovary from the ruptured follicle during ovulation. So இது வந்து நம்ம already வந்து reproduction in plants and animalsல வந்து படிச்சிருக்கோம். So estrogen வந்து Graafian follicles ovaryல இருக்கிற அந்த egg இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து estrogen produce பண்ணுது. And progesterone hormone வந்து corpus luteum வந்து produce பண்ணுது. Corpus luteum எப்போ form ஆகும் அப்படின்னா அந்த ruptured follicle இருந்து egg வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த ruptured follicle தான் வந்து corpus luteum form ஆகும். அது வந்து progesterone hormone வந்து produce பண்ணும். இப்போ estrogen and progesterone functions பார்க்கலாம். Functions of estrogens, it brings about the changes that occur during puberty. ஃபீமேல வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ், அதாவது அட்டைனிங் த ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ தான் வந்து அவங்களோட பாடியில் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அந்த அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். இட் இனிஷியேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் oogenesis. oogenesisனா ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் எக்கை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். It stimulates the maturation of ovarian follicles in the ovary. So ovaryல வந்து இனிஷியலா வந்து ஃபாலிகுலா தான் வந்து இந்த எக் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை மெச்சூர் பண்ண வைக்கிறது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்.
It promotes the development of secondary sexual characters. So womenல வந்து secondary sexual characters வந்து develop பண்றதும் estrogen தான், like high pitched voice, breast development இது எல்லாமே. Next வந்து functions of progesterone. Progesterone hormone functions என்னன்னு பார்க்கலாம். It is responsible for premenstrual changes of the uterus. So menstruation நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த premenstrual changes நம்ம பார்த்திருப்போம். 4 phases in menstrual cycle பார்த்திருப்போம். அந்த premenstrual changes கொண்டு வரது வந்து progesterone hormone. It prepares the uterus for the implantation of the embryo. So woman bodyல வந்து baby form ஆச்சுன்னா அந்த baby வந்து அந்த எம்ப்ரியோ, அதுதான் எம்ப்ரியோன்னு சொல்கிறோம், அந்த எம்ப்ரியோ வந்து யூட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு யூட்ரஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் தான். அண்ட் தென் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் மெயின்டைன்ஸ் ப்ரெக்னன்சி. த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து இட் சப்ரெசஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் எக். ஸோ அதை திருப்பி எவ்ரி மந்த் எக் ஃபார்ம் ஆகாமல் progesterone hormone வந்து suppress பண்ணும். அதனால தான் வந்து pregnancy வந்து maintain ஆகும். And then it is essential for the formation of placenta. Placenta வந்து நம்ம படிச்சிருப்போம். Placenta வந்து it is important in supplying nutrition to the developing baby. So அந்த பேபிக்கு தேவைப்படுற அந்த நியூட்ரிஷனாக சப்ளை பண்ணுற இந்த placenta form ஆகிறதுக்கு very important hormone is progesterone hormone. Next, the last gland வந்து thymus gland. Thymus is partly an endocrine gland and partly a lymphoid gland. It is located in the upper part of the chest, covering the lower end of trachea. So நம்ம ட்ரக்கியால வந்து மேலே வந்து பார்த்தோம், நம்ம தைராய்ட் கிளாண்ட் இருந்ததுன்னு பார்த்தோம். ட்ரக்கியாவோட கீழ் லோவர் எண்டில் கீழே சைடில் வந்து இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து இருக்குது. இது வந்து பார்ட்லி an endocrine gland and partly a lymphoid gland. Thymosin is the hormone secreted by thymus. So thymus secrete பண்ற ஹார்மோன் வந்து thymosin. Functions of thymosin: it has a stimulatory effect on the immune functions. நம்மளோட பாடியில் வந்து immunity function ஆகிறதுக்கு அதை stimulate பண்றது வந்து thymosin hormone. It stimulates the production and differentiation of lymphocytes. So நம்ம பாடியில் lymphocytes அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, lymphocytes are the part of white blood cells. அதாவது வந்து they are the type of white blood cells. ஸோ நம்ம பாடியில் வந்து ஒரு டிசீஸை வந்து எதிர்த்து போராடுற அந்த இம்யூன் சிஸ்டம் சொல்கிறோம். நம்ம பாடியில் வந்து வேறு ஃபாரின் ஜெர்ம்ஸ் ஏதாவது வந்து உள்ளே வந்துச்சுன்னா அதை வந்து கில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட white blood cells தான். they are the soldier of our body ன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நம்ம வந்து lymphocytes அப்படின்னு சொல்கிறோம். they are the type of white blood cells which fight against any disease. ஸோ இந்த lymphocytes வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா thymosin அப்படின்ற ஹார்மோன். ஸோ it is secreted by thymus gland. So these are the 7 important endocrine glands situated in our body, located in our body, and what are the various hormones secreted by them and what are the functions of those hormones. இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து மைன்யூட் லெவலில் வந்து நம்மளோட பாடியில் வந்து செக்ரீட் ஆனாலும் பட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இதில் எந்த ஹார்மோன் வந்து கம்மியாக செக்ரீட் ஆனாலும் சரி, அதிகமாக செக்ரீட் ஆனாலும் சரி, it produces a various effects on our body which is not good for our health. So for the well-being of human body, it's very important that all these hormones are secreted at desired levels. So go through பண்ணி பாருங்க. Also try to complete the textbook evaluation exercises given at the end of this chapter. And if you have any doubts, feel free to call or comment me. Thank you for watching.